நான் சண்மதி பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சண்மதிய பத்தியா? இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவ வேண்டுதலை நிறைவேற்றுறத பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமாங்க. அவ செய்ய நினைச்ச ஒவ்வொரு வேண்டுதல்லையும் அவளுக்கு எவ்வளவு தடங்கள் வந்துச்சுன்னு நீயே பார்த்தல்ல. என்னதான் அதெல்லாம் சமாளிச்சு நல்லபடியா செஞ்சு முடிச்சாலும் அதுக்காக அவ சிரமப்படுறத என்னால பார்க்க முடியல. இப்போதைக்கு அவளுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் நாம அவளுக்காக நேர்த்திக்கடன் செய்யவே வந்தோம். ஆனா அவ இங்க வந்தும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் கடந்து அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமாங்க. ஏங்க, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப வரைக்கும் எல்லாம் நாம நினைச்ச மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்க அந்த ஆண்டவன் நமக்கு துணையா இருப்பான். சண்மதி இப்படி சங்கடப்படுறது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையணும்னா அதுக்காக அவ இதெல்லாம் செஞ்சுதானங்க ஆகணும். இந்த அளவுக்கு அவ கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நாளை பின்ன அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய அந்த கடவுள் அவளுக்கு கொடுப்பார்னு நாம நம்புவோம். எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நல்லபடியா நடக்கும். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி சங்கடப்படுறது அவளுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும். தயவு செஞ்சு அவ முன்னாடி இதெல்லாம் காட்டிக்காதீங்க. சரி, போலாம் வாங்க. பூசாரி அடுத்து என்ன வேண்டுதலை நிறைவேற்ற சொல்றாருன்னு நம்ம போய் கேட்கலாம். அட வாங்க போலாம். எந்திரிங்க, வாங்க. எல்லாம் நம்ம நேரம். ஜோசியர் வேற மௌன விரதம்னு சொல்லி நம்ம வாயை கட்டி போட்டாரு. ஆனா நம்ம உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் நாம நடக்க விட்டுறக்கூடாது ஆர்த்தி. இது சத்தியம். எங்க நாமளே மனசுல உள்ளத வெளியில சொல்ல முடியாம மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். இதுல வேற கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களா இவங்க? எப்படி நிறுத்துவ? ஐயே, எல்லா உண்மையும் அவங்களுக்கு நாம சொல்லிதான் தெரியணுமா என்ன? பேசாம எல்லா விஷயத்தையும் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்தாரா? சூப்பர் ஐடியா. ஆரம்பத்துல இருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விவரமா எழுதி நம்ம அந்த சண்மதி குடும்பத்துல யார்கிட்டயாவது கொடுத்தோன்னு வையி, அத்தோட அந்த கல்யாணம் அவ்வளவுதான். முதல்ல அதை செய்வோம் ஆர்த்தி. எழுது. பேப்பர் பேனெல்லாம் வச்சிருக்கல பேக்ல. ஓகேவா? செல்லம் குடு. எப்படியும் நாம இத கொண்டு போய் நேரடியா அவங்க கிட்ட கொடுக்க முடியாது. ஏன் சார்பா இங்க யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிச்சிருவோமா? எப்படி ஆர்த்தி? பாட்டி இங்கே இருங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். சரிம்மா. எனக்கா? கொடுக்கணுமா? சரி, நான் கொடுத்துறேன். போ.
ఆమా సొన్నాంగ ఏమండి దీంట్లో ఏముందో చదివి చెప్పండి. నాకు తమిళ్ తెలీదు, అందుకని కొంచెం చదివి చెప్తారా ప్లీజ్ అండి. இப்போ என்ன பண்ணனும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன சொன்னீங்க? ఈ లెటర్ని చదివి చెప్పండి. பேப்பர்ல இருக்கிறத படிச்சு சொல்லணுமா? అవునండి. சரி. மா லெட்டர் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா தான்மா போயிருக்கு. நீ நடக்க போறத மட்டும் பாரு. சாரி, இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இது? இதோ வரேன், இதோ வரேன். எங்க சாரிங்க, அது அப்படியே காத்துல பறந்து போய் நெருப்புல விழுந்துருச்சு. పర్వాలేదు వదలండి, అది అంత అవసరం కాదండి. இல்லங்க, சாரி. పర్వాలేదండి. கார்த்திக், இங்க பாரு. சண்மதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணுங்கிற முடிவோட தான் இங்க வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேண்டுதெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளையாவது சண்மதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. நானும் இங்க வந்ததுல இருந்து அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியலம்மா. தப்பு நம்ம மேல இருக்கு. இத சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். இருந்தாலும் இத சொல்றத தவிர வேற எந்த வழியும் இல்லப்பா. புரியுதுமா. சரியான நேரம் பார்த்து எப்படியும் சண்மதி கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சமந்தி, என்ன சம்மந்தி இதெல்லாம்? சண்மதி கிட்ட உண்மையை சொல்லணும், அதுவும் இப்பவே சொல்லணும்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. நான் ஏற்கனவே ஒரு மருமகளை இழந்துட்டேன். இப்ப திரும்பவும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ற நேரத்துல நாங்க சொன்ன ஒரு பொய்யால சண்மதியை நாங்க இழந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறோம். இந்த கல்யாணத்துக்கு நாங்களே ஒரு தடையாயிடக்கூடாதுன்னு தான். அதெல்லாம் எதுவும் ஆகாது சம்பந்தி. அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் நிதானமா எல்லார்கிட்டயும் பேசி புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லாம இருக்கிறது சண்மதி ஏமாத்துற மாதிரி இருக்குமோன்னு அம்மாவும் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. எனக்குமே அம்மா நினைக்கிற விஷயம் ரொம்ப நியாயமாப்படுது. இன்னைக்கே சண்மதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் தான் நான் வந்தேன். ஆனா என்னமோ தெரியல, இப்ப வரைக்கும் அவகிட்ட சொல்றதுக்கான சூழ்நிலை தான் அமையல. ஏன் எனக்கும் அதை சொல்றதுக்கான தைரியமும் வர மாட்டேங்குது. சரிங்க மாப்ள, நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் உங்க முடிவுல நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா சண்மதி கிட்ட இந்த விஷயத்த நானே வேணா சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லலாமா வேண்டாமான்னு சாமி கிட்ட சீட்டு எழுதி போட்டு பாத்திரலாம். சாமி என்ன சொல்லுதோ அதுவே கடைசி முடிவா இருக்கட்டும். வாங்க போலாம், வாங்க.
மாப்பிள, நீங்களே இந்த பேப்பர்ல சொல்லலாம் வேண்டான்னு எழுதி போடுங்க. சொல்லலான்னு வந்தா ஒட்டுமொத்த உண்மையையும் சண்மதி கிட்ட எல்லாமே சொல்லிடுங்க. வேண்டான்னு வந்துச்சுன்னா அதுதான் சாமியோட உத்தரவுன்னு கல்யாணம் முடியற வரைக்கும் இத பத்தி சண்மதி கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். சாமி என்ன உத்தரவு கொடுக்குதுன்னு பாப்போம். இந்தாங்க. கார்த்திக், என்ன ஆச்சு? எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. சாமி முன்னாடி சீட்டெல்லாம் எழுதி போட்டிருக்கீங்க. ம், யார் போட்டது? அது நாங்க தான். சீட் எழுதி போட்டு பாக்குற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. கல்யாண விஷயத்துல மாப்பிள்ள ஒரு சில வேண்டுகோள் வச்சாரு. அதான் அதன்படி நடந்துக்கலாமா வேண்டாமான்னு சாமி முன்னாடி சீட் எழுதி போட்டிருக்கோம். சண்மதி, ஆ? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சாமி முன்னாடி சீட்டு எழுதி போட்டிருக்கான். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீயே உன் கையால ஒரு சீட் எடுத்து கூட. நான் எதுக்கு ராஜிமா? இந்த விஷயத்துல நீ எங்களுக்கு சீட் எடுத்து கொடுக்கறதா சரியா இருக்கும். வேண்டான்னு எழுதிருக்கு. என்ன வேண்டாம்? கார்த்திக், என்னது? அது ஒண்ணும் இல்ல. கல்யாண செலவுல பாதியை நான் ஏத்துக்கிறதா சொல்லியிருந்தேன். ஆனா முழு செலவையும் அவங்களே பாத்துக்கிறதா சொன்னாங்க. அதான் அந்த செலவை ஏத்துக்கிறதா வேண்டாமான்னு சீட்டு எழுதி போட்டு பார்த்தோம். இப்போ அதுல வேண்டான்னு வந்திருக்கு. சரியாதான் வந்திருக்கு. எங்க பாரு, அப்பா தான் ஆரம்பத்திலே கல்யாண செலவெல்லாம் அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத திங்கிங்? நீ இனிமே தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத கார்த்திக். கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் எங்க வீட்லயே பாத்துப்பாங்க, சரியா? சரி சண்மதி. சண்மதி, தோ வந்துட்டேன். என்ன கூப்பிடுறாங்க. சரி, நீங்க பேசிட்டு வாங்க, நான் அங்க இருக்கேன். சரி. இந்தா. சமந்தி, நான் நினைச்ச மாதிரியே சாமி உத்தரவு கொடுத்திருக்கு. உங்க விருப்பப்படி சீட்டு எழுதி போட்டு பார்த்ததுல வேண்டான்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தின உண்மையெல்லாம் சண்மதி கிட்ட சொல்லாம இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிதானமா எடுத்து சொல்லிடலாம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தியே நீங்க பேசாதீங்க. எல்லாருக்கும் சாமி அருள்வாக்கு சொல்லுவாரு.
உங்க யாருக்காவது குத்தங்குறை இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. வேண்டுதல் நிறைவேற்ற வந்தவங்களா வாங்க. என்னாச்சு சாமி? தப்பா இருக்கு சாமி. கல்யாணத்துல ஏதோ பொய் இருக்கிற மாதிரி தெரியுது. யார் பொய் சொன்னது? கல்யாண பொண்ணா இல்ல கட்டிக்க போற பையனா? இல்ல உள்ளே பெத்தவங்களா? யார் பொய் சொன்னது? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. சாமி கோச்சுக்கோமா, ஏதாவது இருந்தா சொல்லிடுங்கம்மா. சீக்கிரம். சாமி எங்களை மன்னிக்கணும். என் பொண்ணு ருதுவாகல. சொல்லுங்க சாமி. அவளுக்கு 20 வயசு ஆகுது. அவ வயசுல இருக்கிற எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அதான் வேற வழி இல்லாம கல்யாணத்துல போய் சொல்லிட்டோம். வழிய நான் வாங்கிக்கிட்டேன். ஆவணி மாசம் முடியும் போது உன் பொண்ணு ருதுவாயிடுவா. கல்யாணத்துக்கு தகுதி ஆயிடுவா. ஓ, என்ன மன்னிச்சிருங்க சாமி. நிறைவா இருக்கு. சந்தோஷமா இருங்க. நில்லு. ஏதோ தப்பா இருக்கு. பெரிய தப்பா இருக்கு. தள்ளி போங்க. பேசி சரி பண்ணிட்டு வா. இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். நிக்காதீங்க. போ. சண்மதி. அம்மா போ. சண்மதி பாத்து. அத்தை, இப்ப எதுக்கு உங்களை அனுப்புனீங்க? போகட்டும், நான் தான் போக சொல்லியிருக்கேன். எல்லாம் ஒரு காரணமா தான். போகட்டும். அடுத்தது யாரு? வாங்க. சாமி, நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன். நல்லதுக்காக தான் பொய் சொல்லியிருக்கேன். என்னை மன்னிச்சிடணும் சாமி. மனசுல சஞ்சலம் வேண்டாம்.
நீ கேட்டத நான் கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நீ அதை பத்திரமா வச்சுக்கணும். உன்னை விட்டு அது எங்கேயும் போகாது. வா. பரிபூர்ண ஆசீர்வாதம். சந்தோஷமா போங்க. உங்களுக்கான அடுத்த வேண்டுதல் காவடி எடுக்கிறது. இங்க இருந்து காவடி தோல் சுமந்துக்கிட்டு கோவில் பிரகாரத்தை சுத்தி வரணும். நீங்க சரியா சுமந்து வந்து திரும்ப சேர்த்துட்டா உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதா அர்த்தம். நான் தீபாராதனை காமிச்சதும் நீங்க வேண்டுதலை ஆரம்பிக்கலாம். வா வா. இங்க பாரு பவானி, இந்த 2 மாலையிலயும் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன். சண்மதி இத கழுத்துல போட்டுக்கிட்டு சுத்தி வர்றப்ப காத்துல மெல்ல மெல்ல அது வேலைய ஆரம்பிச்சிடும். காவடியை எடுத்துக்கிட்டு அவ சுத்தி வரும்போது அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதோட வேண்டுதலும் பாதியிலேயே நின்னுடும். அப்புறம் இந்த கல்யாணமும் தடைப்பட்டு போயிடும். சூப்பர் பாட்டி, இதுதான் எனக்கும் வேணும். சரி சரி, சீக்கிரம் கொண்டு போய் இந்த மாலையை அவளுக்கு போடு. கொடுங்க. போ. தலைவரே, உங்க கையால காவடி எடுத்து கொடுங்க. இந்த அம்மா வழி அனுப்பிச்சு விடுங்க. மங்க, எங்கம்மா சண்மதிக்கு மாலை காணா? அது கொண்டு வந்துட்டேன் மாமா. அத்தை, இந்த பவானி, நீயே இந்த மாலை அவளுக்கு போட்டு விடுமா.